என்னடா எங்க திரும்பினாலும் இவங்களே வராங்க. ஹாய் ஹலோ guys, வெல்கம் டு அபிசோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேரு எங்க திரும்பினாலும் இவங்க மட்டும் தான் தெரியுறாங்க. அது யாரு? அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா விஜய் டிவில ஒரு ஷோ லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஷோ என்ன ஷோ? அதுல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அது என்ன ஷோ? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ட்ரிப்பு போறாங்க. அந்த ட்ரிப்புக்கு ஃபேன்சி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க போல. அது யாரு? அது எல்லாத்தையும் வீடியோல மொத்தமா பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு யார் யார் ரோஸ்ட் பண்ணு ட்ரோல் பண்ணு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பண்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா என்னடா எங்க திரும்பினாலும் இவங்களே இருக்காங்கன்னு பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. எந்த சைடு திரும்பினாலும் இவங்க மட்டும் தாங்க. இங்க திரும்பினாலும் ஒரு ஷோல இருக்காங்க, இங்க திரும்பினாலும் ஒரு ஷோல இருக்காங்க. நேரா பார்த்தா அங்க பார்த்தா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. எந்த ஈவெண்ட் எல்லா இடத்துக்கும் இவங்க தான் இப்ப இருக்காங்க. இப்ப பிக் பாஸ் சீசன் 9 யார் அதிகமா வெளில பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரை தான் பார்க்க முடியுது. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரை தான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. விஜய் டிவி ஷோவா இருக்கட்டும், மத்த ஏதாச்சும் ஷோவா இருக்கட்டும், இன்டர்வியூஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், இப்ப காலேஜ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் இதுலயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பிரஜன் சாண்ட்ரா வந்து போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல எல்லாமே அவங்க வந்து செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க இப்படியே போனா கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த செலிபிரேட் ஈவெண்ட்ஸுக்கு போறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் இப்படியே போனா கொஞ்சம் நல்லதா இருக்குன்னு சொல்லணும். ஆனா இது இன்டர்வியூ போனா மட்டும்தான் இவங்க வாயா இவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதது போல இவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுறாங்க. கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க, இவங்க பதில் ஒண்ணு சொல்றாங்க. அப்படி போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சோ இவங்க இந்த இன்டர்வியூ வேணா கொஞ்சம் போகாம தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்டர்வியூ போனாதான் இவங்க வாய் வந்து இவங்கள்ட்ட இருக்க மாட்டேங்குது. பேசிட்டு இருந்தது ஒப்பிச்ச மாதிரி இருக்கு. மத்தபடி இவங்க எல்லாம் வந்து இவங்க 2 பேர் வந்து நல்லா இப்போ போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சாண்ட்ரா பாத்தீங்கன்னா இப்ப வெப் சீரிஸ் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் இருக்கு, மூவிஸ் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு சாண்ட்ராவுக்கும். அப்புறம் பிரச்சனைக்கு அப்புறம் 3 மூவிஸ் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மூவி தான் நம்ம புகழோட நடிக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஃபன்னான மூவின்னு சொல்லிருக்காங்க. பாப்பா அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மூவி ஈவெண்ட்ஸுக்கும் இவங்க வரத பார்க்க முடியுது. இப்ப ரீசெண்டா 3 மூவிக்கு அவங்க வந்து போயிருக்காங்க ஈவெண்ட்ஸ். அந்த மூவில அவங்க இல்லனாலும் அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. சோ அவங்க போய் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். இந்த அளவுக்கு தான் இப்ப இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்லி செம்ம growth தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல எல்லாம் நினைப்பீங்க, பிக் பாஸ் வீட்ல இப்படி இருந்தாங்க, இவங்களே எல்லாம் கூப்பிடுறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த தாட் வந்திருக்கும். அது வந்து பிக் பாஸ் ஹவுஸோட அது முடிஞ்சிச்சு. அதை விட்டு வெளில வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே இப்ப செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த இன்டர்வியூ போகாம இருந்திருந்தா இன்னும் நிறைய ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்திருக்கும் தான் சொல்லணும். இந்த இன்டர்வியூ போயிட்டு உங்க வாய் கொடுக்கறதுனாலதான் இப்ப எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் போட்டு அவங்க வச்சு போட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எங்க திரும்பினாலும் இவங்க தான் இப்ப அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா அவங்க போஸ்டர் எல்லாம் பார்த்தா தெரியும், டெய்லி ஒரு ஈவெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க. டெய்லி ஒரு ஈவெண்ட் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இவங்க தான் இப்ப வந்து எங்கிட்ட பார்த்தாலும் இவங்க மட்டும் தான் தெரியுற மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல பாத்துருப்போம். இந்த ஷோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஷோ வந்து இப்பதான் லான்ச் பண்றாங்க. அந்த லான்ச் எப்பன்னு பாத்தீங்கன்னா March 8. அது என்ன ஷோன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப். இந்த ஷோ தான். இந்த ஷோல ஃபர்ஸ்ட் லான்ச்சிங்ல யார் இருக்க போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம பிபி கண்டஸ்டன்ஸ் இருந்தா வர போறாங்க. அது யாருன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா போன வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், யாருன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் அண்ட் அப்புறம் கானா வினோத் ஒய்ஃப், அதுக்கப்புறம் பிரஜன் ஒய்ஃப் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித் அண்ட் அமித் ஒய்ஃப். இவங்க தான் 3 பேர் தான் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோ லான்ச்சிங் அப்பே இவங்க தான் போயிருக்காங்க. இல்ல ஆங்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் டிவியோட பிரியங்கா தான். அவங்க தான் ஆங்கர் பண்றாங்க. அது ஒரு குப்பிட் மாதிரி ஏதோ வருது. அது ஒரு நல்ல ஃபன்னா கொண்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். அதோட ப்ரோமோ நம்ம போன வீடியோ போடும்போது அந்த வீடியோ போட்டது ஒரு 2 நிமிஷம் அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க தான் சொல்லணும். அப்பதான் ஐயோ இது புது ஷோவா அப்படிங்கறதா இருந்தது. அந்த இப்ப இந்த ஷோ வந்து March 8 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஷோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஒய்ஃப் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, ஒய்ஃபோட பெருசா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு கொஸ்டினோட எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ப்ரோமோ பக்கம் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாமே முக்கியம்னா ஒய்ஃப் முக்கியம்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க தான் இந்த ஷோ. புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து March 8 வருது. March 8 பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு சொல்லணும். ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஜேடிவி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும் சொல்றாங்க. கானா ஒருத்தர் ஃபன்னா தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஷோ வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் பாருவும் விஜய்ஸும் நடிச்சு ஒரு வெப்சீரிஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம வீடியோ போட்ட நேரம் நினைக்கிறேன் அடுத்த ரெண்டு டேட்டுமே அப்டேட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இது வந்து முத்துங்கிற காட்டான் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. விஜய் பாரோ அண்ட் விஜய் சேர்ந்து நடிக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எப்போ இருந்து March 27 ஜியோ ஹாட்ஸ்டார்ல வருது வெப் சீரிஸ். இவங்க விஜய் பாரோ அவங்க நடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா இதோட கான்செப்ட் நான் போன வீடியோ சொல்லிருப்பேன். பட் இந்த வீடியோ சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய்ஸ் தலை யாரை வெட்டிடுறாங்க. அந்த வெட்டி அவங்க விஜய்ஸோட பாடியை மட்டும் வேற எங்கேயோ போட்டுறாங்க தான் சொல்லுவோம். அந்த பாடியை தேடுறதாங்க கதை. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய கதை இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த கதை எப்படி கொண்டு போறாங்கன்னு சுத்தமா தெரியல. ஒரு கொஞ்சம் சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. அது இல்லாம இது March 27 தான் வருது. கரெக்ட் ஐபிஎல் வர போது போல. March 28 ஐபிஎல் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, ஐபிஎல் பத்தி வீடியோ போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முத்துங்கிற காட்டான் அந்த வெப்சீரிஸ் வந்து March 27 வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல வரப்போகுது.
பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா இப்ப பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க அது நம்ம ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் பாரு தான். விஜய் பாரு பத்தி உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து ட்ரிப் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க வந்து ட்ரிப்புக்கு நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணா அவங்க ட்ரிப்புக்கு நான் கூட்டிட்டு போவாங்க. ட்ரிப் எங்க போகணும் எப்படி போகணும் அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா விஜய் பாரு கலந்துக்கிறாங்களாம். விஜய் பாருவோட ஃபேன்ஸ் ஆச்சு இருந்தா போயிட்டு அந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க இன்ஸ்டா போஸ்ட் அண்ட் ஸ்டோரியிலே இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்போ வந்து விஜய் பாருவோட பர்த்டேவா அப்போ வந்து கொஞ்சம் நிறைய ஃபன் பண்றாங்க தான் சொல்லணும். நீங்க என்ன கேட்பீங்க, என்ன திடீர்னு பாருக்கு சப்போர்ட் பண்றாங்க நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா பாரு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் மூவி அப்டேட், போட்டோ மூவி அப்டேட், அந்த அப்டேட் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்கள்ட்ட பொறுமையா அந்த ட்ரிப்ல போயிட்டு மூவி அப்டேட் என்னன்னு அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. மத்தபடி ஒரு போட்டோக்குனா மூவி அப்டேட், ஒரு ஸ்டோரிக்குனா மூவி அப்டேட் அப்படின்னா சொல்லிட்டு இருக்க வேணாம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன், மத்தபடி ஒன்னும் இல்ல. விஜய் பாரு வந்து இப்போ ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் போறாங்க போல. இதுல வெயிட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட அமௌண்ட் தான். அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 10 சீட்ஸுக்கு வந்து ஏதோ 35,000 நினைக்கிறேன். ₹1 கம்மி நினைக்கிறேன். 35,000 ₹1 கம்மி. அப்புறம் அடுத்த 10 சீட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 27 அந்த ரேஞ்சில இருக்கு. ஓகே, அது என்னன்னு தெரியல. சோ விஜய் பாரு வந்து இப்ப ட்ரிப்புக்கு போறாங்கன்னா அப்ப பிபி கொண்டாட்டம் எப்ப ஒரு பிபி கொண்டாட்டத்துக்கு வர மாட்டாங்களோ ஒண்ணுமே புரியலதான் சொல்லணும். இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா 12-13 அப்ப அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே பிபி கொண்டாட்டம் முடிஞ்சிருமோ ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் பிபி கொண்டாட்டத்தை பத்தி இன்னும் அப்டேட் வந்தாதான் எல்லாச்சும் தெரியும். ஒரு அப்டேட் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியலதான் சொல்லணும். சோ பாரு வந்து இவ்வளவுதான் இருக்கு. இந்த பிபி கொண்டாட்டம் தான் இன்னும் இருக்கா இல்லையானே டவுட்ல இருக்குதான் சொல்லணும். அந்த ஒரு அப்டேட் வந்துச்சு, இந்த டான்ஸ் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டிங் ஆனா ஒன்னிங் ஆனா, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டிங் ஆனா ஒன்னிங் ஆனா தான் சொல்லணும். வாட்ச்மேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு மூவி நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அந்த மூவி வந்து இப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா February 27 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூவி 27 ரிலீஸ் ஆகல, நியூ அனௌன்ஸ்மெண்ட் டேட், அந்த டேட்ல நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசா போஸ்ட் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். இப்போ வந்தீங்கன்னா எஃப்ஜேயோட மூவி வந்து இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு தான் சொல்லணும். மறுபடியும் இன்னொரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன்னு இருக்காங்க. ஸோ இந்த மூவி என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேய் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க. பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எஃப்ஜேயோட அப்டேட் இதான். இந்த அவங்க மூவி இந்த February வந்து 27 ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டாங்க. அது என்ன டேட்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே என்ன உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் அப்புறம் ரம்யா ஜோவை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட்டும் இல்ல. இப்போதைக்கு இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இன்னும் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகல போல. எல்லாமே எல்லா இன்டர்வியூல அதான் சொல்லிட்டு இருக்காங்க, அமௌண்ட் கிரெடிட் ஆகல. அரோரா சொன்னாங்க, ரம்யா ஜோ சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இன்னும் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகல போல. ஒருவேளை பிக் பாஸ் இன்னும் வரைக்கும் அமௌண்ட் கிரெடிட் பண்ண விட்டுருப்பாங்களோ இருக்கலாம். சோ இவங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகாம இருந்திருக்கு. எல்லாமே இதை நான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னும் ரம்யா ஜோ பத்தி ஒரு அப்டேட் வரலன்னு தான் சொல்லணும். ரம்யா ஜோ பத்தி இன்னும் அப்டேட் வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவங்கள பத்தி ஒரு அப்டேட்டும் வரல. பிரவீன் ராஜ் அவரை பத்தி ஒரு அப்டேட் வரல. இவங்கள பத்தி இப்படி அப்டேட் வராம தான் இருக்கு. ஏதாச்சும் மூவி இருக்கா இல்ல என்னன்னு சுத்தமா தெரியலன்னு தான் சொல்லணும். சோ இது மட்டும் இந்த அப்டேட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் நிறைய அப்டேட் இருந்தா உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இதோட நம்ம வீடியோ முடிந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு யாரா ரோஸ்ட் பண்ணும், யாரா ட்ரோல் பண்ணும், அப்புறம் உங்களுக்கு எந்த மூவியோட அப்டேட் வேணும், எந்த மூவி ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பண்றேன். அண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.